ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா கேஎம்எம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக காட்லின் மல்டி பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். காட்லின் மல்டி பிளாட்ஃபார்ம் தான் இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி. ஸோ இதில் வந்து என்னென்னா காட்லின் மல்டி பிளாட்ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். காட்லின் மல்டி பிளாட்ஃபார்ம் என்னென்னா நம்ம இவ்வளோ நாள் காட்லின் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் ஆப் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஐஓஎஸ் ரெண்டுக்குமே காட்லின் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுதான் காட்லின் மல்டி பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு செப்பரேட்டாக ப்ராஜெக்ட் பில்டர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதில் போய் நம்ம சேம் ப்ராஜெக்ட் பேக்கேஜ் நேம், தென் ஆண்ட்ராய்டு வேணா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் வேணா ஐஓஎஸ். இதில் வந்து டெஸ்க்டாப் வெப் ஸோ வெப் ரெண்டுமே வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரில டெஸ்க்டாப் எப்படி ஒர்க் ஆகும், வெப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. பட் சர்வர் வந்து ஒர்க் ஆகும். சர்வர் வந்து ஏபிஐ கால்ஸ் நம்ம வந்து கோயின் யூஸ் பண்ணி ஏபிஐ கிரியேட் பண்ணுவோம். இங்கே கோயின் சர்வர் யூஸ் பண்ணி ஏபிஐ கிரியேட் பண்ணுவோம். கோயின் கிளையண்ட் யூஸ் பண்ணி ஏபிஐ கெட் பண்ணுவோம் போத். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐஓஎஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஷேர்ட் யூஐ அண்ட் வந்து டோன்ட் ஷேர் தி வே மீன்ஸ் நேட்டிவ். பெட்டர் கோ வித் த நேட்டிவ். உங்களுக்கு வந்து ஐஓஎஸில் வந்து நம்ம எக்ஸ்கோட் வச்சு பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு ஜெட்பேக் வச்சு பண்ணுறது வந்து பீட்டாவில் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா நம்ம என்ன தான் ஜெட்பேக் வச்சு பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு நேட்டிவ் ஃபீல் கொடுக்காது. உங்களுக்கு வந்து ஐஓஎஸ் நேட்டிவ் ஃபீல் கன்ஃபார்ம் வேணும். நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் ஓரியன்டாக ஏதாவது அப்ளிகேஷன் யூஐயில் வந்து அனிமேஷன்ஸ் அது இதில் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர்ட் யூஐ எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் யூஐயும் வந்து பெரிய டஃப் ப்ராசஸ் கிடையாது. ஷிஃப்ட் யூஐயும் வந்து சேம் லைக் ஜெட்பேக் கம்போஸ். ஜெட்பேக் கம்போஸில் ஜெட்பேக் கம்போஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஷிஃப்ட் யூஐ. பட் த டேம்ஸ் வில் டிஃபர். இங்கே வந்து காலம் யூஸ் பண்ணுறோன்னா அங்கே வந்து ஹச் ஸ்டாக், அங்கே வந்து வி ஸ்டாக், இங்கே வந்து ரோ யூஸ் பண்ணுறோன்னா அங்கே ஹச் ஸ்டாக். ஸோ அந்த நேமிங் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றபடி மாடிஃபையர் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதை யூஸ் பண்ணி அங்கேயும் பண்ணலாம். இதே மாதிரி தான். இங்கே ஸ்டேட் ஈவெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அங்கே அதே ஸ்டேட் ஈவெண்ட் தான். இங்கே ரிமெம்பர் போடுவோம், அங்கே வந்து அட் ஸ்டேட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபியூ டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது ரெண்டுக்குமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷிஃப்ட் யூஐ எடுத்துக்கோங்க. இதை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டர் வந்துடும். இந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இதுதான். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ சிம்பிளாக இருக்கும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்போஸ் ஆப் இருக்கும். கம்போஸ் ஆப், ஐஓஎஸ் ஆப், சர்வர், ஷேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ஷேர்டுங்கிறது வந்து இந்த மூணுக்குமே காமனான ஃபைல்ஸ் எல்லாமே அந்த ஷேர்டில் போயிடும். ஓகேவா? இப்போ இந்த சர்வருங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏபிஐ கால்ஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணி காயின் யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி ஏபிஐ எழுதுவோம். ஸோ இது வந்து ஏபிஐ ஃபைல். நம்ம ஏபிஐ ரிலேட்டடான எல்லாமே என்னென்ன ஃபைல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே எழுதுவோம். இது வந்து நம்ம ஷேர்டில் மோஸ்ட்லி எழுத மாட்டோம். இங்கே எல்லாமே முடிச்சு நம்ம இந்த அப்ளிகேஷன் இங்கே ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து ரன் ஆயிரும். ஓகேவா? தென் இது வந்து சர்வர் டன்னா. ஸோ இப்போ இந்த ஐஓஎஸ் ஆப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஆப் இதை வந்து நம்ம எக்ஸ்கோடில் தான் ஓப்பன் பண்ணணும். ஒன் செகண்ட். ஸோ நம்ம எக்ஸ்கோடில் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ இப்போ அதே ஐஓஎஸ் ஆப் தான். ஐஓஎஸ் ஆப்பை மட்டும் ஐஓஎஸ் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபைலுக்குள்ளே போயிருங்க. இதுலேயே ஐஓஎஸ் ஆப் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இருக்கா ஐஓஎஸ் ஆப். இதில் போயிட்டு இந்த செகண்ட் ஃபைல் எக்ஸ்கோட் ப்ராஜெக்ட் இருக்கா, .xcode ப்ராஜெக்ட், அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்கோடில் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்கோடில் ஓப்பன் ஆயிரும். இது வந்துடும் உங்களுக்கு ஷிஃப்ட் யூஐ ப்ராஜெக்ட்டும் இங்கே வந்துடும். ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ஐஓஎஸ் அங்கே வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்டை ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பில்ட் பண்ணிவிட்டு ரீபில்ட் பண்ணிடுங்க. எதனால் சொல்கிறேன்னா இதில் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த ஷேர்டு வந்து மாடியூல் ஃபவுண்ட் ஆகலைன்னு சொல்லி ஒரு சின்ன எரர் வரும். அது எதனாலன்னு பார்த்தோம்னா அது மோஸ்ட்லி வருது. அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா இதை வந்து நமக்கு திருப்பி கிளியர் பண்ணிவிட்டு பில்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுலேயும் கிளியர் பண்ணிட்டு பில்ட் பண்ணோன்னா போயிடுது. ஓகேங்களா? ஸோ அது ஏதோ இஷ்யூ, அது நமக்கு தெரியல. அதனால் ஓகே, நான் எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். தென் இந்த ஐஓஎஸ் வந்து ஃபுல்லாகவே ஷிஃப்ட் யூஐ, நம்ம யூஐ ரிலேட்டடானது, நாட் கோர் லாஜிக், யூஐ ரிலேட்டடானது. ஓகேங்களா? ஐஓஎஸோட யூஐ ரிலேட்டடான ஃபைல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். கம்போஸ் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட், நம்ம ஆண்ட்ராய்டோட யூஐ ரிலேட்டடான எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஆண்ட்ராய்டோட யூஐ ரிலேட்டடான எல்லாமே நம்ம இதுக்குள்ளே இருக்கும். இப்போது ஷேர்டுக்கு வருவோம். ஷேர்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 3 டைம்ஸ் இருக்கும். என்னென்னா ஐஓஎஸ் மெயின், காமன் மெயின், ஆண்ட்ராய்டு மெயின். ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டோட மெயின் ஃபைல், ஐஓஎஸோட மெயின் ஃபைல், காமனோட மெயின் ஃபைல். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே காமன் மெயினில் தான் பண்ணுவோம். ஐஓஎஸ் மெயினும் ப்ராஜெக்ட் மெயினும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் மெயினும் ஐஓஎஸ் மெயினும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன், என்ன நேம், இது வந்து ஐஓஎஸாக இல்லையா, என்ன இன்ஜின். ஸோ இப்போ இதில் என்ன இன்ஜின் அப்படின்னு சொல்லி நான் இங்கே எதுக்கு போட்டிருக்கேன்னா
நான் டிபெண்டன்சி வர்றப்ப சொல்கிறேன், இப்போ சொன்னால் புரியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து சில டிபெண்டன்சிஸ் வந்து பர்டிகுலராக ஆண்ட்ராய்டுக்குன்னு இருக்கும், பர்டிகுலராக ஐஓஎஸ்க்குன்னு இருக்கும். நம்ம இந்த ஆண்ட்ராய்டுக்கு இருக்கிற டிபெண்டன்சியை தூக்கி ஐஓஎஸ்க்கு போட்டோம்னா எரர் வரும், அப்படி போட முடியாது. ஸோ ஆண்ட்ராய்டு அதே மாதிரி ரெண்டையும் தூக்கி நம்ம காமனில் போட்டுடலாமேன்னு சொல்லி காமன்லேயும் போட முடியாது. நம்ம காமனில் போட்டாலுமே எரர் வரும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் இருக்க டிபெண்டன்சினா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் போடணும். ஸோ இப்போ இந்த இன்ஜின் வந்து என்னென்னா காயினோட இன்ஜின், காயினை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஜின். இது வந்து இங்கே ஓகே ஹெச்டிடிபி. இதே ஐஓஎஸ் மெயினில் பார்த்தோம்னா டார்வின். ரெண்டுக்குமே இன்ஜின்ஸ் டிஃபர் ஆகும், ஓகேங்களா. காயினோட கிளையண்ட் இன்ஜின் வந்து டிஃபர் ஆகும். இது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கிரிடில் வந்து காயின் டிபெண்டன்சியை ஐஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ஓகே ஹெச்டிடிபி இன்ஜினை வந்து காட்லினுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. அதை வந்து காமனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம், தனித்தனியாக பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்னென்னா, அதை வந்து காமனில் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து நம்ம நெட்வொர்க்கை இனிஷியலைஸ் பண்ணுறப்ப இன்ஜின் வந்து நமக்கு வராது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த இன்ஜின் நமக்கு வேணும்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து எடுப்போம். பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே எந்த இன்ஜின், ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு இது. ஸோ அதே மாதிரி டிபெண்டன்சி ஓரியன்ட், ஸோ பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் எல்லாமே வந்து நம்ம இந்த ஐஓஎஸ் மெயினும் ஆண்ட்ராய்டு மெயினும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அது போக வர்ற எல்லாமே, விச் மீன்ஸ் ஏபிஐ கால், பிஸ்னஸ் லாஜிக், கோர் லாஜிக் எல்லாமே வந்து நமக்கு வந்து யூஐயை தவிர மற்ற எல்லாமே வந்து காமன் ஃபைலில் தான் வரும். இதில் இருந்து தான் நமக்கு வந்து அடுத்த ஃபைலுக்கு போகும், விச் மீன்ஸ் இதில் இருந்து தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கோ ஐஓஎஸ்க்கோ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நெட்வொர்க் கால், ஓகேங்களா. இந்த நெட்வொர்க் காலை வந்து நான் ஏபிஐ சர்வீஸில் வந்து இங்கே கால் பண்ணி இந்த கெட் லிஸ்ட்டு இந்த க்ரீட்டிங்கில் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இந்த ஏபிஐ சர்வீஸ் யூஸ் பண்ணி இங்கே கெட் லிஸ்ட், ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து இந்த ஆப் ஃபைலில் பார்த்தோன்னா greeting list டாட் கெட் லிஸ்ட்டுன்னு போட்டு நான் எடுத்துக்கலாம், ஓகேவா. greeting list டாட் கெட் லிஸ்ட்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஐஓஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா greeting, ஸோ அது வந்து கோரட்டின் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் கோரட்டினில் இருக்குது. ஸோ கோரட்டின் இங்கே கால் பண்ணோம்னா நம்ம அசிங்க் அவேட் போட்டு கால் பண்ணணும், ஓகேவா. கால் பண்ணி டிஸ்பேச் கியூ மெயின் போட்டு நான் லிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் வந்து நமக்கு அப்டேட் ஆயிரும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்மளோட ப்ராசஸ், இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஷேர். ஸோ இப்போ டிபெண்டன்சிக்கு வரேன், டிபெண்டன்சி கிரிடில் வரேன். இப்போ கிரிடிலில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கிரிடில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வர்லேயும் இருக்கும், ஐஓஎஸில் வந்து ஐஓஎஸோடது இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ரிலேட்டடான கிரிடில் எல்லாமே இருக்கும், ஓகேவா. இதில் வந்து மெயின் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடான கிரிடில்ஸ் வந்து இருக்கும், யூஐ ரிலேட்டடான கிரிடில்ஸ். நமக்கு வந்து இந்த லாஜிக் ரிலேட்டடான கிரிடில்ஸ் வந்து நம்ம இங்கே போடுவோம். இதில் வந்து என்னென்னா செட் சோர்ஸ் இருக்கும். செட் சோர்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், காமன் மெயின், ஆண்ட்ராய்டு மெயின், ஐஓஎஸ் மெயின் சொல்லி, ஓகேவா. ஸோ இப்போ இந்த காமன் மெயின், ஆண்ட்ராய்டு மெயினில் வந்து இது காமனில் வந்து நம்ம ரெண்டுக்குமே காமனாக என்னெல்லாம் இருக்கும், நம்ம இந்த காமன் மெயின்குள்ளே யூஸ் பண்ண வேண்டிய எல்லாமே, எல்லா டிபெண்டன்சியுமே காமன் மெயினில் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஜின், கிளையண்ட் இன்ஜின் ஓகே ஹெச்டிடிபி டார்வின். ஆண்ட்ராய்டோட கிளையண்ட் இன்ஜின் வந்து ஓகே ஹெச்டிடிபி, ஐஓஎஸோட கிளையண்ட் இன்ஜின் வந்து டார்வின். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து காமனில் போட்டு ரெண்டையும் காமனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம்னா முடியாது, ஆக்சுவலாக அப்படி போட முடியாது. அதனால தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆண்ட்ராய்டுக்கு தனியாக இதுக்கு தனியாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் ஆண்ட்ராய்டு மெயினில் மட்டும் போட்டு ஆண்ட்ராய்டு மெயினில் போடுற டிபெண்டன்சி இந்த ஆண்ட்ராய்டு மெயின் ஃபோல்டருக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஐஓஎஸ் மெயினில் போடுற டிபெண்டன்சி இந்த ஐஓஎஸ் மெயின்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி காமன் மெயினில் போடுறதும் காமன் மெயினில் மட்டும்தான், ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு ரெண்டுக்குமே மாறி மாறி வேணும்னா நான் வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி எடுத்துக்கணும், ஓகே இதுங்களா. ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த டிபெண்டன்சியும் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி வந்து ரொம்ப இது, ஏன்னா நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஐஓஎஸ் டிபெண்டன்சி ஐஓஎஸில் தான் போடணும், ஆண்ட்ராய்டு டிபெண்டன்சி ஆண்ட்ராய்டில் தான் போடணும். நமக்கு காமனாக வேணுங்கிறத மட்டும் தான் காமனில் போடணும். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எரர் வரணும். நீங்கள் ஒரு இடத்துல எரர் வந்துச்சுன்னா ஹோலாக ஜாம் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டக் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இது வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்காக தான் நான் வந்து கேஎம்எம் எப்படி இருக்குங்கிற ஒரு பேசிக் இதுக்காக தான் காட்டினேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து கேஎம்எம்லேயே பேக் அண்ட் ஏபிஐ ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஏபிஐ பேஸ் பண்ணி ஜெட்பேக் யூஐ ஐஓஎஸ் யூஐ பண்ணி ரெண்டுக்குமே செப்பரேட் ஏபிஐ மாதிரி போட்டு ஒரு 2-3 வீடியோஸில் ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் மாதிரி பார்த்துருவோம், ஓகேங்களா. தேங்க்யூ.